மார்ச் மாதம் 12ஆம் தேதி தவக்காலத்தின் 3ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். எரேமியா புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 23 முதல் 28 முடிய. ஆண்டவர் கூறியது: நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே. என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அவர்களோ செவிசாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள். முன்னோக்கிச் செல்வதற்கு பதில் பின்னோக்கிச் சென்றார்கள். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர். நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத, அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்தே அகன்று போயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 14 முதல் 23 வரை. ஒரு நாள் இயேசு பேச்சிலிருந்த ஒருவிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது: தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய்ப் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்கள் உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறை ஆட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தன் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலன்களையும் பறித்து கொண்டு கொள்ளைப் பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, அண்ணன் தம்பி என்று இருவர் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். அண்ணன் தன் தம்பியை நன்றாக கவனித்துக் கொண்டான். இருந்தாலும் தம்பிக்கு தன் அண்ணனை விட்டு பிரிந்து சென்றால் சுதந்திரமாக தனது மனம் போன போக்கின்படியெல்லாம் வாழலாம் என்று எண்ணினான். எனவே பிரிந்து போவதற்கான வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் சரியான காரணம் எதுவும் அமையவில்லை. அண்ணனுக்கு திருமணமானது. இதையே வாய்ப்பாக வைத்து பிரிந்து சேரலாம் என்று முடிவெடுத்தான் தம்பி. திருமணமான சில நாட்கள் கழித்து தம்பி அண்ணனிடம் சென்று, நான் பிரிந்து போக விரும்புகிறேன், எனக்கு சொத்தை பிரித்து கொடு என்று கேட்டான். அண்ணன், என்ன காரணத்தால் பிரிந்து போக விரும்புகிறாய் என்று கேட்டபொழுது தம்பி, உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அண்ணிதான் சரியாக என்னை கவனிப்பதில்லை, உணவு கூட சரியாக தருவதில்லை என்றானாம். தம்பி பிரிந்து போய் கெட்டுப்போவதை விரும்பாத அண்ணன், நான் அண்ணியிடம் சொல்லி நன்றாக கவனிக்க சொல்லுகிறேன், நீ பிரிந்து போக வேண்டாம் என்றானாம். அதிலிருந்து அண்ணியும் வழக்கத்தை விட அதிகமாக நன்றாகவே கவனித்தாள். 2 கரண்டி உணவிற்கு பதிலாக 4 கரண்டி உணவு இட்டாள். உணவில் 2 கரண்டி நெய்க்கு பதிலாக 4 கரண்டி நெய் போட்டாள். போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு கவனித்தாள். சில நாட்கள் கழித்து தம்பி மீண்டும் அண்ணனிடம் வந்து, நான் பிரிந்து போக வேண்டும் என்றான். அண்ணன் காரணம் கேட்டபொழுது தம்பி இவ்வாறு சொன்னானாம்.
அண்ணி எனக்கே 4 கரண்டி நெய் விடுகிறாள் என்றால் உனக்கு நிச்சயமாக 8 கரண்டி நெய்யாவது விடுவாள். இவ்வாறு ஊதாரித்தனமாக செலவு செய்யும் அண்ணியோடு நான் வாழ விரும்பவில்லை என்றானாம். குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் எல்லாமே தவறாகத்தான் தெரியும். இதுதான் பரிசேயரிடம் இருந்த பிரச்சனை. இறைமகன் இயேசு ஒரு சில சட்டங்களை மீறியதை வைத்து அவரை எப்படியாவது குற்றம் கண்டுபிடித்து மட்டம் தட்ட வேண்டும் என்ற முடிவோடு அவர்கள் இருந்தனர். பேய் ஓட்டுதல் என்ற நல்ல காரியத்தை செய்தால் கூட அதிலும் குற்றம் கண்டுபிடித்தனர். எனினும் இயேசு பரிசேயர்களது குற்றம் கண்டுபிடித்தலில் உள்ள இரட்டை நிலைப்பாட்டை அவர்களுக்கு வெளிச்சமிட்டு காட்டினார். தங்களை சார்ந்தவர்கள் பேய்களை ஓட்டுவது கடவுளின் வல்லமையால் என்றும், இயேசு பேய்களை ஓட்டிய பொழுது அது பேய்களின் தலைவனை கொண்டே என்றும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தனர். பரிசேயர்களது இத்தகைய இரட்டை நிலைப்பாட்டையே இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு வெளிச்சமிட்டு காட்டுகின்றார். அன்பிற்குரியவர்களே, பரிசேயரிடம் இருந்த அந்த 2 பிரச்சனைகளும் நம்மிடம் இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. அதாவது மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்கின்றோம், மேலும் இரட்டை நிலைப்பாட்டோடு செயல்படுகின்றோம். நம்மிடம் நிலவுகின்ற ஒரு சில இரட்டை நிலைப்பாடுகளை நாம் சிந்திக்கலாம். நாம் நல்ல காரியங்கள் செய்தால் நம்மை நல்லவர்கள் என்று அழைக்கின்றோம். ஆனால் அதே நல்ல காரியங்களை பிறர் செய்கின்ற பொழுது பிறரது பாராட்டை பெறுவதற்காகவே, சமூக அங்கீகாரத்திற்காகவே இவ்வாறு செய்கிறார்கள் என்று சொல்லுகின்றோம். பிறரது குறைகளை கண்டுபிடிக்கிற பொழுது நமக்கு நாமே இறைவாக்கினர் பட்டத்தை கொடுத்துக் கொள்கிறோம். பிறர் நமது குறைகளை கண்டுபிடித்தால் சரியான சிடுமூஞ்சி, எப்பொழுதும் குறை கண்டுபிடிப்பதுதான் வேலை என்று சொல்லுகின்றோம். நாம் நாள்தோறும் ஆலயம் வந்தால் அது நமது புனிதமான வாழ்க்கையின் வெளிப்பாடு என்று சொல்லுகிறோம். மற்றவர்கள் அதே காரியத்தை செய்தால் அது பரிசேயத்தனம் என்று உரக்க பறைசாற்றுகிறோம். நாம் உழைக்காமல் வாழ்ந்தால் அதற்கு பெயர் சாமர்த்தியத்தனம் என்கிறோம். மற்றவர்கள் உழைக்காமல் வாழ்ந்தால் அதற்கு பெயர் ஏமாற்றுத்தனம் என்கிறோம். நமக்கு நோய்கள் வந்தால் அது கடவுள் நம்மை சோதிப்பதால் வருவது என்று சொல்லுகிறோம். மற்றவர்களுக்கு நோய்கள் வந்தால் அது அவர்களது தீய வாழ்விற்கு கடவுள் கொடுக்கும் தண்டனை என்கிறோம். இரட்டை நிலைப்பாட்டுடன் நாம் வாழ்வது நமது வாழ்வே பிளவுபட்ட நிலையில் இருக்கிறது என்பதை எடுத்துரைக்கிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு தனக்கு எதிராக பிளவுபடும் எந்த அரசும் பாழாய்ப்போகும், அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும் என்கிறார். இங்கு இயேசு குறிப்பிடும் அரசு மற்றும் வீடு முதலியவற்றை நம்மை சுட்டி காட்டுவதாக நாம் பொருள் கொள்ளலாம். நம்மில் இருக்கும் உடல், மனம், ஆன்மா ஆகிய 3 பரிமாணங்களும் ஒன்றோடு ஒன்று இயையாமல் இருந்தால் நாம் பிளவுபட்ட வாழ்வு வாழ்கிறோம் என்று அர்த்தம். உடல் இங்கே இருக்க, மனம் எங்கோ இருக்க, ஆன்மா அனுபவத்திற்கு அப்பால் இருக்க, இம்மூன்றையும் இணைத்து கொண்டு செல்ல முடியாமல் தடுமாறும் மனிதர்கள் பலர். இவ்வாறு நமக்குள்ளே நாம் பிளவுபட்டு இருந்தால் நமது வாழ்வு பாழாய் போகும். அது மேற்கண்ட 2 குறைகளாக வெளிப்படும். அதாவது மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக, இரட்டை நிலைப்பாட்டோடு வாழக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்வோம். இத்தகைய நிலை மாற இன்றைய நாளில் இறைவன் நமக்கு அருள் புரிவாராக. மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்குள்ளே பிளவுபட்ட வாழ்வை நாங்கள் வாழுகிற பொழுது சமூகத்திலும் பிளவின் மனிதர்களாக, பிரிவினையின் மனிதர்களாகத்தான் வாழ்வோம், செயல்படுவோம் என்கிற உண்மையை நாங்கள் உணர்ந்து எங்களுக்குள்ளே ஒருங்கிணைந்து வாழவும், சமுதாயத்தில் ஒரே மனதோடு அனைவரையும் சமநிலையில் பார்க்கக்கூடிய மனிதர்களாக வாழ எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். வழியிலே இறைவா, நாங்கள் என்றும் நடந்திட அருள்வாய். இறைவா அருள்வாய். இறைவா அருள்வாய். என் வாழ்வினை உமக்கே அளிக்கின்றோம். எழுவாய், என் உள்ளத்தில் என்றும்
ஒருவர் மட்டும் எம்மை மறப்பதில்லை. சொந்தங்கள் பிரிந்தாலும் நீர் ஒருவர் மட்டும் எம்மை பிரிவதில்லை. வானும் மண்ணும் அழிந்தாலும் உம் வார்த்தைகள் என்றும் அழிவதில்லை. வானும் மண்ணும் அழிந்தாலும் உம் வார்த்தைகள் என்றும் அழிவதில்லை. உம்மையே நாளும் நின்னியே என்றும் நீதியின் வழியில் சென்றிடவே தேவா எழுவாய். என் உள்ளத்தில் என்றும் அன்பினை வளர்க்க காட்டும் வழியின இறைவா, நாங்கள் என்றும் நடந்திட அருள்வாய். பாதையை மறந்து சென்றேன். என்னை தேடி தேடி அருகில் வந்தீர். வாழ்க்கை கசந்தழுதேன். என் வழி துணையாய் வந்து தாங்கிடுவீர். தாங்கும் அன்பாய் வந்திடுவீர். அந்த அன்பில் நடந்திட அருள் தருவீர். தாங்கும் அன்பாய் வந்திடுவீர். அந்த அன்பில் நடந்திட அருள் தருவீர். உம்மையே நாளும் எண்ணியே என்றும் நீதி என் வழியில் சென்றிடவே தேவா எழுவாய். என் உள்ளத்தில் என்றும் அன்பினை வளர்க்க காட்டும் வழியின இறைவா, நாங்கள் என்றும் நடந்திட அருள்வாய். இறைவா அருள்வாய். இறைவா அருள்வாய். என் வாழ்வினை உமக்கே அளிக்கின்றோம் தேவா எழுவாய்.